வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் பார்க்குறது இந்த பால் பண்ணையோட ஓனரம்மா வந்துட்டு போய் பாலெல்லாம் எவ்வளோ வந்திருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணுறாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இவங்களோட பால் பண்ணை தான் இது. இந்த பால் பண்ணை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கூப்பிட்றாங்களாட்டாக்குது. பாருங்கள், இதுதான் பால் பண்ணையில் பால் கறக்கிறது. இந்த பால் கறக்கிற மிஷினில் வந்துட்டு வேலைக்கு ஆள் வச்சுருக்குறாங்க. 4-5 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாடு எவ்வளோ மாடு இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள், தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 மாடு வரைக்கும் இருக்குது. அந்தளவுக்கு சுற்றியுமே பூராமே மாடு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு ஃபுல் வியூவும் காமிக்கிறேன். இந்த மாட்டு பண்ணை வேறு யாருதும் இல்லை, என்னோடய மகள் இங்கே கோபாலபுரத்துக்கு கட்டி கொடுத்துருக்குறோம். அவங்க பால் பண்ணதான் இது, எங்கள் மகளோட தான். அந்த குட்டி பாப்பா என்னோடய பேத்தி. பாருங்கள், அவங்களோட பால் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். சுற்றியுமே இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக பூரா மாடுகளே தான். ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பால் கறக்கிற நேரம். அதாவது பால் கறக்கிற மிஷினில் 4 மிஷின் வச்சு பால் கறக்குறாங்க. இப்போ பால் கறக்கிற மிஷின் இருக்குது இல்லைங்க, அதில் 4 பேர் 4 பக்கம் இருந்து பால் கறப்பாங்க. அதை தான் இப்போ நாம் பார்க்குறோம். இப்போ பால் கறந்து சொசைட்டி கொண்டு போய் ஊற்றணுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் பண்ணை எங்கே இருக்குது அப்படின்னா, கோபாலபுரத்துலேருந்து நெடும்பாறைன்னு ஒரு ஊருக்கு வரணும். அதாவது பொள்ளாச்சி கோபாலபுரம், கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், கோபாலபுரம், கேரளா பார்டருங்க. பாலக்காடு போகிற ரோட்டில் நேராக பஸ் ஸ்டாண்ட் ரோட்லேருந்து நேராக வந்தால் பாலக்காடு ரோட்டில் டெட் எண்டில் பார்த்திங்கன்னா கோபாலபுரம் கேரளாவோட பார்டர் இருக்குது. அந்த பார்டரில் லெஃப்ட்டு திரும்பினோம்னா கரெக்டாக 2 கிலோமீட்ரு. அந்த 2 கிலோமீட்டரில் வந்தோம்னா ஒரு விநாயகர் கோயில் வரும். அதில் ரைட்டில் திரும்பினா 2வது வாய்க்கால் வரும். 2வது வாய்க்காலுக்கு அடுத்த முதல் தோட்டம் இது, எங்கள் மகளோட தோட்டம். பாருங்கள், இப்போ பால் மிஷினில் எவ்வளோ அழகாக அந்த பால் மிஷினை மாட்டுறாங்கன்னு மாட்டுக்கு. அவ்வளோதான், மாட்டியாச்சுன்னா இதுக்கப்புறம் நீ பால் கரெக்டாக கறந்து நேராக இதுக்கு வந்துடு. பால் பண்ணையில் பாருங்கள் தெரியும் எத்தனை மாடு இருக்குதுன்னு. இப்போ இது கிட்டத்தட்ட ஒவ்வொரு லைனாக கட்டியிருப்பாங்க. இந்தள்ள லைனு அந்தள்ள லைனு அப்படின்னு. முதல்ல 10 கேன் அளவுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் மாடு குறைச்சிட்டாங்க. இப்போ ஒரு 8 கேன் போகுது இப்போது. அது இப்போ இந்த வெயில் வந்தது இல்லைங்க, அந்த வெயில் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 10 மாடு கொஞ்சம் இறந்துருச்சு. அது போக ஒரு 10 மாடு விற்றுட்டாங்க. இப்போ அதனால் பால் குறைஞ்சிருச்சு. வெயில் தாங்க முடியாமல் மேலே இப்போ அதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி வச்சு மேலே தண்ணியுமே மாட்டுக்கு ஸ்ப்ரே ஆகிற மாதிரியுமே பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பெண்ணும் பால் கறந்துட்டுருக்குறாங்க. இங்கே அவங்களும் பால் கறந்துட்டு இருந்தது பார்த்தீங்க. மொத்தம் 4 பேர் பால் கறக்குறாங்க 4 லைனில். பாருங்க, ஒவ்வொரு லைன்லேயுமே பால் கறந்துட்டு இருப்பாங்க. மாடு பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாடுங்க. இது சந்தையிலலாம் நான் மாடு வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டே போயிருக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த மாடு ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட இப்போ ஈரோடு சந்தைக்கே போனோம்னா, அங்கே ஈரோடு சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு மாடு இன்னும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய மாடு தான் எல்லாமே. பாருங்கள், இப்போ எவ்வளோ மாடு இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒருத்தர் பால் கறந்துட்டுருக்கிறாரு, அந்தல ஒருத்தர் பால் கறந்துட்டுருக்கிறாரு. மொத்தம் 4 பேர் பால் கறந்துட்டுருக்கிறாங்க. அது போக ஒருத்தர் சாணி எல்லாம் அள்ளி எடுத்து போடுறாங்க. பால் கறக்கிற போது அந்த கன்றுக்குட்டிகளுக்கு பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு பால் கறந்ததுக்கப்புறம் கொண்டு மறுபடியும் இது பால் போசியில் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்பவும் கன்றுக்குட்டி அவுத்துட்ருவாங்க பால் குடிக்கிறதுக்கு. இது ஃபுல்லாலாம் கறக்க மாட்டாங்க. கன்றுக்குட்டி குடித்தது போக மிச்சத்தை தான் கறப்பாங்க. பாருங்கள், இதுதான் நம்ம லிதுவர்ஷினியோட வீடு. குட்டி பாப்பா லிதுவர்ஷினி நம்ம அடிக்கொருக்க போடுவோம் வீடியோவில் விளையாடுறது. இது மாதிரி பார்த்திங்கன்னா இது அவங்களோட டெம்போவில் தான் கொண்டு போவாங்க.
பாருங்கள், ரேக்லா ரேஸ்க்கு வண்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொள்ளாச்சி சைடில் எல்லாருமே வச்சுருக்கிற இது வந்து இந்த மாட்டு வண்டி ரேக்லா ரேஸ்க்காக போகிற வண்டி. அது பார்த்துருப்பீங்க. பாருங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு வந்து இப்போ பால் ஊற்றுறாங்க பாருங்கள். பால் வந்து கேனில் ஊற்றுவாங்க. ஒரு 2-3 மாடு கறந்தோம்னா அந்த பால் கேன் ஃபுல்லாக நம்பிடு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து அப்படியே பால் பூரா ஊற்றுவாங்க பாருங்கள். இப்போ பால் வந்து ஃபுல்லாக அந்த கேனு அப்படியே ஒவ்வொரு கேனாக நப்பிடுவாங்க. நப்பினதுக்கப்புறம் டெம்போவில் எடுத்து வச்சு டெம்போலேருந்து கொண்டு போய் நேராக இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் பால் சொசைட்டி இருக்குது. பால் சொசைட்டியில் கொண்டு போய் பால் ஊற்றிடுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஒவ்வொரு கேனாக கொண்டு வந்து நப்புறது. பாருங்கள், இதுதான் அந்த வீடியோ. மாடு வந்துட்டு பாருங்கள், அங்கே ஒரு மாடு வந்துட்டு அந்த லாஸ்ட்டு மாடு வந்து இதில் இருக்கிற மாட்டை தள்ளி ஒரு சைடாக திரும்புது. ஏன்னா அந்த லாஸ்ட்டு மாட்டுகளுக்கு மட்டும்தான் 2 மாட்டுக்கு இந்த புறம் அந்த புறம் திரும்புறதுக்கு வசதி இருக்குது. மற்ற மாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. லைனாக மாடு கட்டிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் பாருங்க, அவர் தனியாக அங்கே பால் கறந்துட்டுருக்கிறாரு. கன்றுக்குட்டி பவுத்துட்ருக்கிறாரு. கன்றுக்குட்டி வந்துட்டு பால் குடிக்குது. பால் குடித்து முடித்ததுக்கப்புறம் தான் திரும்ப கன்றுக்குட்டி இழுத்து கட்டுவாங்க. இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கறப்பாங்க. இப்போ கன்றுக்குட்டி வந்து பால் குடிச்சிட்ருக்குது. பாருங்கள், கன்றுக்குட்டி இப்போ பால் குடிச்சிட்ருக்குது. பால் குடித்து 4 காம்புலையும் பால் குடித்ததுக்கப்புறம் அந்த கன்றுக்குட்டி கொண்டு போய் கரெக்டாக மாட்டுக்கு முன்னாடியே கட்டிடுவாங்க. அப்புறம் ஒரு சில நாள் கழிஞ்சிருச்சுன்னா கன்றுக்குட்டி வந்துட்டு பால் குடிக்கிறத நிறுத்தினதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிட்டத்தட்ட அது ஒரு 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பால் குடிக்கிறத நிறுத்திடு கன்றுக்குட்டி. அப்புறம் நாம் அது இது எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் கொஞ்ச நாளில் பாருங்கள், இவங்க வந்து அந்தல பால் கறந்துட்டு வந்ததை இவங்க கொண்டு வந்து ஊற்றுறாங்க. இப்போ அந்த 8 கேனு நம்பிடுச்சுன்னா அதுவாக சின்ன கேனுக்குது. அந்த சின்ன கேனில் ஊற்றி கொண்டு போவாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், இப்போ அந்த மிஷின் மாட்டுறது எப்படின்னு இன்னொருக்கா பாருங்கள். ஒரு அதிகபட்சம் ஒரு 10 செகண்டுக்குள்ளாரையே அந்த மிஷின் நம்ம மாட்டிடலாம். மாடு ஜம்முன்னு நின்றுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கையில் இத்தனை மாட்டை கறக்கணுன்னா ரொம்ப சிரமம். அவ்வளோ மாடோட கையில் கறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பால் கறக்கிற மிஷின் ஓடுறதுக்கு வேண்டி ஜென்ரேட்டரெல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே அந்த ஜென்ரேட்டர் பயன்படுத்தின்னு கரண்ட்டு கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா பால் கறக்கிற மிஷின் இல்லைன்னா, கரண்ட் இல்லைன்னா கறக்காது. அதுக்காக வச்சுருக்குறாங்க. இங்கே குட்டி பாப்பா லிதுவர்ஷினி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த பால் பண்ணையோட ஓனர் அம்மா. கோழியும் வளர்த்துறாங்க. அதுவாக இங்கே கோழி, ஆடு எல்லாமே இருக்குது இங்கே. பாருங்கள், சேவல் ஒன்று வர்றதை பார்க்குறீங்க. ஆடு, கோழி, மாடு எல்லாமே இருக்குது. ஒரு விவசாயம் பண்ணுறபோது இதெல்லாம் இருந்ததுன்னா தான் விவசாயம் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 ஏக்கரா இருக்குது காடு. அதுலேயுமே தென்னை மரம், புல்லு எல்லாம் மாட்டுக்கு தேவையான புல்லுகள் எல்லாம் அதுலேயே வளர்த்துறாங்க. அதுபோக இங்கே இப்போ இவ்வளோ மாட்டுக்கு புல்லு பத்தாது அப்படின்னு இன்னொரு காடு வாடகைக்கு பிடிச்சிருக்குறாங்க, குத்தகைக்கு பிடிச்சிருக்குறாங்க. அங்கேயும் வந்து